Hello friends, I am R.Prasanna, professional photographer and photomaker. Welcome to our YouTube channel. In this video, we will Godox LP1200R and LP1200 by this is light mounts light mount series light panels in LP light panels. So this is a continuous light. So the light mounts series is affordable high quality light. Because content creators and makeup tutorials then online classes then wedding photographers affordable cost high quality lights in the light mount series. This is no LED series that's professional cine shooting use lights. So this is the series difference. First we understand. So the LP1200R 1200 watts this is 120 watts RGB light. So I will quick the light close up the light features explain Godox LP1200R this is 120 watts light and 120 watts light செம்மையா ஒரு packing வந்து கொடுத்திருக்காங்க அது மாதிரி ஒரு carry case கொடுத்திருக்காங்க நல்ல hard carry case. So இது பாத்தீங்கன்னா Godox LP1200R பார்த்தா barn doors இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும். So இது பார்த்தா உங்களுக்கு slim profile light அதாவது உங்களுக்கு just ஒரு 19 mm அந்த லைட்டோட thickness. So ஒரு சின்ன ஏரியால நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஒரு சின்ன ஒரு ரூம்ல வச்சிருக்கோம் சின்ன ப்ராடக்ட் ஷூட் பண்றோம் ஆனா பெரிய லைட்ஸ் சாஃப்ட் பாக்ஸஸ்லாம் மாட்டும்போது என்ன உங்களுக்கு டெஃபினட்டா இடம் வந்து ஸ்பேஸ் வந்து பத்தாது. தென் வந்து இன்டர்வியூ செட்டப்ஸ் நம்ம பண்றோம் சின்னதா வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு நார்மலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஏரியால ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தா ரொம்ப சாஃப்ட்டான ஒரு லைட் and RGB light. So இது பார்த்தா உங்களுக்கு அந்த weight பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.87 kgs தான் இந்த லைட்டோட weight. நார்மல் லைட் ஸ்டாண்ட்ல நம்ம வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் க்ளோசரா போய்ட்டு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு வந்து இந்த லைட்க்கு வந்து பவர் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க பவர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க அவுட்டோர்ல நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த V mount பேட்டரியும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே இப்போ நம்ம க்ளோஸ் அப்பா போய்ட்டு பார்த்துருவோம். So இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பீட்ஸ் அப்படியே மெதுவா அப்படியே நான் ஸ்லோ ஜூம் இன் பண்றேன். லைட் பீட்ஸ் உள்ள பார்த்தா லைட் நல்ல எல்லாமே ஹை குவாலிட்டி LEDs CRI ரேட்டிங் வந்து 96 and above. இந்த லைட்டோட கண்ட்ரோல் வந்து இப்போ பின்பக்கம் இருக்கு. நான் குயிக்கா வந்து அந்த செட்டிங்ஸ் என்னங்கறத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். So நம்ம லைட்டோட அந்த மெயின் ஏரியா பார்க்குறோம். இப்போ இத பார்த்தா இது வந்து உள்ள ஃபேன் எக்ஸாஸ்ட் இருக்கு. ஸோ லாங் டர்ம் நம்ம யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லைட் பேனல் வந்து ஹீட் ஆகுமோ அப்படிங்கிற வந்து ஒரு கன்சர்ன் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ அது இதில் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டுக்கான வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து லைட்டுக்கான அந்த உள்ள ஃபேனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் V mount பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக வந்து சினி கேமராஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் FX3 நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி V mount பேட்டரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டர்மாக நம்ம வந்து அவுட்டோர் யூஸ் பண்ண போகிறோம்னா ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இந்த லைட்டை வந்து டாப் லைட் எப்படி மாட்டுறதுன்னு. ஸோ டாப் லைட்டாக நம்ம இப்படி மாட்டிடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அடாப்டர்லேயே பார்த்து மவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாப் லைட் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருசாக வந்து வெயிட் கிடையாது. இது தாராளமாக வந்து நீங்கள் டில் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ லைட்டோட அந்த கண்ட்ரோல் பேனல் இந்த லைட் வந்து நம்ம வந்து ப்ளூடூத்தில் நம்ம கோடாக்ஸ் ஆப் மூலமாகவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து இருக்க பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு மெனு இது RGB. ஸோ மெனுவில் பார்த்தா ப்ளூடூத் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா இப்போ கலர் டெம்பரேச்சர் மோடு RGB மோட் தென் வந்து அந்த ஜெல்ஸ் நமக்கு வந்து அந்த ஜெல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜெல்ஸ் இந்த வார்ம் கோல்டு இந்த மாதிரி ஜெல்ஸு தென் வந்து எஃபெக்ட்ஸ் மோடு இது வந்து எஃபெக்ட்ஸ் மோடு மொத்தம் 14 எஃபெக்ட் RGB லைட்டில் 14 எஃபெக்ட் இருக்குது. இந்த பை கலர் லைட்டில் வந்து 11 எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா வேறு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இன்டென்சிட்டி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு எவ்வளோ வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது லைட் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ஒரு லைட் தான். நம்ம குவிக்காக வந்து செட்டப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தென் உங்களுக்கு வந்து அப்படி க்ளோஸராகவே போய் காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி ஸ்பீடு இது எல்லாமே நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். தென் அகைன் நான் வந்து மோடுக்கு போயிட்டேன். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மோட்ஸு. ஹியூ சேச்சுரேஷனுங்கிறது நம்ம வந்து என்ன கலர் வைக்கிறோம் அந்த RGB லைட்டுக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன கலர்ஸில் யூஸ் பண்ண போகிறோங்கிறது. தென் கலர் டெம்பரேச்சர் மோடு இது வந்து கிட்டத்தட்ட பை கலர் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து 10,000 கெல்வின்லேருந்து உங்களுக்கு 1800 கெல்வின் இது பரவாயில்லைங்க 1800 கெல்வின் உள்ள வருது உங்களுக்கு 10,000 கெல்வின்லேருந்து 1800 கெல்வின். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நல்ல ரேஞ்ச் உங்களுக்கு.
இதுதான் வந்து பேசிக்காக இந்த லைட்டோட ஒரு கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக ஒரு லைட் நான் செட்டப் பண்ணியிருக்கேன். என்ன எப்படி இருக்குன்னு நீங்கள் சாம்பிள் பார்க்கணுங்கிறதுக்காக. இதை வந்து இன்னும் டிஃப்யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னும் வந்து சாஃப்ட் பண்ணுவதை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கேட்வே ஷீட் மாதிரி ஒட்டணும். இன்னும் வந்து சாஃப்டாக லைட்டு. இந்த லைட் வந்து நான் பேக்ரவுண்ட் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பேக்ரவுண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா என்னோட இந்த லைட் வந்து நீங்கள் என்ன இன்டென்சிட்டியில் வச்சாலும் என்னோட ஷேடோ போய் விழுகும். அதனால் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு நான் அந்த RGB மோடில் வச்சுருக்கேன். அப்போது இது வந்து RGB, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை கலரு. ஸோ இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு லாங் டேர்மாக நல்ல ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எப்பயும் ரொம்ப லோ குவாலிட்டி லைட்ஸ் வந்து வாங்கிட்டிங்கன்னா அது வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட், அதாவது கலர் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரியான லைட் மவுண்ட் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்ட், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்க வேண்டாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை கலர் வந்து அரௌண்ட் ஒரு 20,000 வருது. எம்ஆர்பி டெஃபினட்டாக செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். RGB லைட் வந்து ஒரு 23,980 நினைக்கிறேன். எம்ஆர்பி அஃப்கோர்ஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் பை வித் பில் அண்ட் வாரண்ட்டி. ஏன்னா 2 லைட்ஸுமே வந்து வாரண்ட்டியோட வருது. வித் பில் அண்ட் வாரண்ட்டி வாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக டெய்லி நீங்கள் வந்து நிறைய ஷூட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது லைட்ஸ் வந்து நமக்கு டெஃபினட்டாக வந்து சர்வீஸ் சப்போர்ட் இருந்தால் தான் நல்லது. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன். டில் தென் பை.